श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். லங்கையிலிருந்து திரும்பி வந்த அனுமான், அங்கதன், ஜாம்பவான் உள்ளிட்ட மற்ற வானர வீரர்களுக்கு, அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் மகேந்திர பர்வதத்தில் ஏறி லங்கையை சேர்ந்து திரும்பி வந்தது வரை நடந்த விஷயங்களை விஸ்தாரமாக விவரித்து தெரிவித்துவிட்டு இப்பொழுது மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தைகளை கேட்டு வாலியினுடைய மைந்தன் அங்கதன் சொன்னான், மகாத்மாவான ராமனிடம் விராட்டியை பார்த்துவிட்ட நாம் அவர் இல்லாமல் செல்வது உச்சிதமில்லை. பிரசித்தமான வல்லமை படைத்த உங்களால் தேவியை பார்த்தோம், ஆனால் அழைத்து வரவில்லை என்று அவரிடம் விஞ்ஞாபிப்பது சரி என்று எனக்கு படவில்லை. வானர வீரர்களே, தேவர்களிலோ தைத்தியர்களிலோ இவ்வுலக மானிடர்களிலோ தாண்டுவதில் நமக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை. பராக்கிரமத்திலும் நமக்கு இணையானவர் யாரும் இல்லை. அனுமானால் ராட்சச வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு வேறு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எனவே வெகு சுலபமாக ஜானகியை அழைத்து வந்து அவருடனேயே திரும்பிச் செல்வோம். ஜனககுமாரியை ராமலக்ஷ்மணரிடம் ஒப்படைத்து விடுவோம். எல்லா வானர வீரர்களையும் கஷ்டப்படுவதற்கு அவசியமே இல்லை. இங்கேயுள்ள நாம் எல்லோரும் சென்று ராட்சசர்களை கொன்று சீதையுடன் கூட ராமனையும் சுக்ரீவ லக்ஷ்மணர்களையும் பார்ப்போம். இவ்வாறு உறுதியான முடிவெடுத்துவிட்டு அவனை பார்த்து, விஷயங்களை நன்றாக அறிந்தவரும் வானரப்படையில் முதன்மையானவரும் ஜாம்பவான் மிகவும் திருப்தி அடைந்து பொருள் பொதிந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மகாவானரமே, நல்ல மதி கொண்டவனே, இந்த யோசனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றது அல்ல. ஏனென்றால் தெற்கு திசையில் தேடி பார்க்கும்படி மட்டும் சுக்ரீவனால் நாம் கட்டளையிடப்பட்டோம், அழைத்து வரும்படி அல்ல. பேரறிவாளரான ராமனும் அப்படி சொல்லவில்லை. எப்படியோ அரக்கர்களை யுத்தத்தில் வென்று நாம் சீதையை அழைத்துச் சென்றாலும் ராமன் அதனை ஒப்புக்கொள்ள மாட்டார். மன்னர்களில் சிங்கம் போன்ற ராகவன் தன் குலப்பெருமைக்கு ஏற்ப எல்லா வானர முக்கியஸ்தர்களுக்கும் முன்னிலையில் சீதையை திரும்பப் பெறுவேன் என்று சபதமிட்டிருக்கிறார். அச்சபதம் பொய்யாகி போக விடுவாரா? பிறருடைய பராக்கிரமத்தினால் பெறப்படும் பெருமையை அவர் ஒரு காலம் ஏற்க மாட்டார். ஆகவே சீதையோடு செல்வோம் என்று முடிவு செய்தால், வானர வீரர்களே, இதுவரை செய்யப்பட்ட காரியங்கள் மொத்தமும் பலனற்று போய்விடும். அவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படாது. நாம் காட்டிய வீரம் வீணாகி போய்விடும். ஆகவே நாம் எல்லோரும் மகா தேஜஸ்வியான சுக்ரீவன், லக்ஷ்மணன், ராமன் இருக்குமிடம் சென்று இதுவரை நடந்த காரியத்தை தெரிவித்து விடுவோம். உன்னுடைய யோசனை அரசகுமாரனே உகந்தது அல்லாதது அல்ல. ஆனால் நீ சொன்ன யோசனை சரியானதுதான் என்றாலும் ராமனுடைய எண்ணம் எப்படியோ அதை தெரிந்து கொண்டு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு ஜாம்பவான் சொன்னவுடன் அங்கதன் முதலிய வீரர்களும் அனுமானும் மற்ற வானரர்களும் ஜாம்பவானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். மன திருப்தி அடைந்த வானர வீரர்கள் எல்லோரும் வாயுகுமாரரை முன்னிட்டு கொண்டு மகேந்திரமலை சிகரத்தை விட்டு ஆகாயத்தில் பாய்ந்தார்கள். மேரு மந்தர மலை போல் பிரகாசம் கொண்டவர்கள், மதம் கொண்ட யானை போன்றவர்கள், பெரிய உடல் படைத்தவர்கள், மிகவும் பலம் பொருந்தியவர்கள், ஆகாயத்தை மறைப்பது போல் செல்பவர்கள், எல்லா பிராணிகளாலும் கொண்டாடப்பட்ட மிகுந்த பலமும் வேகமும் உடைய அனுமானை தம் பார்வையாலேயே சுமப்பது போல் செல்பவர்கள், ராகவனுடைய உத்தேசம் நிறைவேறுவதில் உறுதுணையாக இருக்க விரும்புபவர்கள், அவருக்கு பெரும் புகழ் ஏற்படுவதில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர்கள், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறியதால் நிமிர்ந்து நிற்பவர்கள், ராமனுக்கு பிரியமான செய்தியை சொல்லுவதற்கு துடிப்புடையவர்கள், எல்லோரும் யுத்தத்தை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், எல்லாரும் பெரிய மனம் கொண்டவர்கள், ராமனுக்கு நன்றிக்கடன் செய்வதில் உறுதி கொண்டவர்கள். இப்படிப்பட்ட வனவிலங்குகளாகிய அவர்கள் ஆகாய வீதியில் பறந்து கொண்டிருக்கையில் மரம் செடி கொடிகள் நிறைந்ததும் இந்திரனுடைய நந்தனம் என்ற பூஞ்சோலைக்கு ஒப்பானதுமான ஒரு வனத்தை அடைந்தார்கள். அந்த வனம் மதுவனம் என்று பெயர் பெற்றது. சுக்ரீவனுக்காக பாதுகாக்கப்பட்டு வருவது. எந்த பிராணியாலும் உள்ளே புக முடியாதது. எல்லா பிராணிகளின் மனத்தையும் கவர்ந்து விடுவது. மகாத்மாவும் வானர தலைவருமான சுக்ரீவனுடைய மாமா மகாவீரம் படைத்த ததிமுகன் என்கிற வானரன் அந்த வனத்தை எப்போதும் காவல் காத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் வானர மன்னனுக்கு மிகவும் பிடித்தமான அந்த வனத்தை அடைந்ததும் அடக்க முடியாத கொந்தளிக்கின்ற ஆவல் கொண்டவர் ஆனார்கள். மதுவனத்தை பார்த்ததும் பெருமகிழ்ச்சி அடைந்து தேன் போன்ற
பிங்கள நிறம் கொண்ட அவர்கள் தேனுக்காக அங்கதனை பிரார்த்தித்தார்கள். அங்கதன் அங்கிருந்த முதியவர்களான ஜாம்பவான் முதலிய வானரர்களுடன் ஆலோசித்து மது அருந்துவதற்கு அவர்களுக்கு உரிமை அளித்தான். தேன் குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வானரர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியோடு தாவி குதித்து ஆடத் தொடங்கினார்கள். சில வானரர்கள் பாடுகிறார்கள், சிலர் தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள், சிலர் ஆடுகிறார்கள், சிலர் சிரிக்கின்றார்கள், சிலர் கீழே விழுகிறார்கள், சிலர் சுற்றி சுற்றி அலைகிறார்கள், சிலர் தாண்டுகிறார்கள், சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் பரஸ்பரம் தழுவிக்கொள்கிறார்கள், சிலர் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து கொள்கிறார்கள், சிலர் பரஸ்பரம் அதட்டி பேசிக்கொள்கிறார்கள், சிலர் தமக்குள் விளையாடுகிறார்கள், சிலரோ ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுகிறார்கள், சிலரோ மலையுச்சியிலிருந்து தரையில் குதிக்கிறார்கள், பின்னர் தரையிலிருந்து வேகத்தோடு எழுந்து பெரிய மரங்களின் உச்சிக்கு தாவுகிறார்கள். ஒரு வானரன் பாடிக்கொண்டிருக்கும் போது இன்னொருவன் சிரித்து கொண்டே அவனிடம் போகிறான். சிரித்து கொண்டு செல்பவனிடத்தில் வேறொருவன் அழுது கொண்டு போகிறான். அழுது கொண்டிருப்பவனிடம் ஒருவன் சத்தம் போட்டு கொண்டு போகிறான். இரைச்சல் போட்டு கொண்டிருப்பவனிடம் ஒருவன் வணக்கத்துடன் செல்கிறான். தேனை நிறைய குடித்ததால் முரட்டுத்தனமான செயல்களில் ஈடுபட்ட வானர சைன்யம் அந்த வனம் முழுவதிலும் பரவித்து அங்கே தேன் குடித்து திருப்தி அடைந்தவரும் இல்லை, மதிமயக்கம் அடையாதவரும் இல்லை. அந்த வானரங்கள் மரங்களை உலுக்கி இலை மலர் இல்லாமல் செய்துவிட்டையும் தேன் பழங்களை தின்னு கொண்டிருப்பதையும் பார்த்த தரிமுகன் கோபத்தோடு அவர்களை தடுத்தான். ஆணவம் மிக்க வானரர்களால் மிரட்டப்பட்ட முதிய வனப்பாதுகாவலான வானர வீரன் தரிமுகன் வானரர்களிடமிருந்து வனத்தை காப்பதற்கான வேறு வழிகளை மேற்கொண்டான். சிலரிடம் கடுமையான வார்த்தைகளை சொன்னான், சிலரை உள்ளங்கையால் தாக்கினான், சிலரிடம் சென்று கலகம் விளைவித்தான், மற்றும் சிலரிடம் சமாதானமாக பேசி பார்த்தான். அவனால் தடுக்கப்பட்டும் மதம் கொண்ட அவர்களால் அவன் விலக்கப்பட்டான். அச்சமில்லாமல் அதட்டப்பட்டான். குற்றத்தை மறந்த அவர்களால் துன்புறுத்தப்பட்டான் தரிமுகன். அந்த வானரனை மதம் கொண்ட வானரர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி நகங்களால் கீறினார்கள், பற்களால் கடித்தார்கள், கைகளால் அடித்தார்கள், கால்களால் உதைத்தார்கள். சிறிது நேரத்திலேயே அந்த மகா வனத்தையும் இல்லாதபடி செய்து விட்டார்கள். ரொம்ப அற்புதமான சர்க்கம் இது. எப்படி ஒரு சந்தோஷத்தில் மதுவும் குடித்துவிட்டு அந்த வானரங்கள் செய்கின்ற ஆட்டப்பாட்டம். வானரர்களே, கவலைப்படாமல் தேனை பருகுங்கள், உங்களுக்கு இடையூறு செய்பவர்களை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்று அவர்களை பார்த்து வானரோத்தமரான அனுமான் சொல்கிறார். அனுமானின் சொற்களை கேட்ட அங்கதன் முகமலர்ச்சியோடு, வானரர்கள் தேன் குடிக்கட்டும், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கும் அனுமான் சொல்லும் வார்த்தை செய்யக்கூடாத செயலாக இருந்தாலும் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் அவருடைய பேச்சை தட்டலாமோ என்று சொன்னான். அங்கதன் இவ்வாறு சொன்னவுடன் வானரர்கள் ரொம்ப சரி, ரொம்ப சரி என்று ஆமோதித்து அவனை பாராட்டினார்கள். வானரர்களில் காளை போன்ற அங்கதனை பாராட்டிவிட்டு எல்லா வானரர்களும் ஆற்று வெள்ளத்தின் வேகம் போல மதுவனத்தை நோக்கி ஓடினார்கள். காவல்காரர்களை பலமாக தள்ளிவிட்டு மதுவனத்திற்குள் அவர்கள் புகுந்தார்கள். அவர்கள் அனுமான் சீதையை பார்த்ததாலும் அவரிடமிருந்து மைதிலியை பற்றி கேட்டு அறிந்ததாலும் கர்வமடைந்து இருமாப்படைந்து சுவை நிறைந்த பழங்களை பறித்து தின்னார்கள், தேனை குடித்தார்கள், உற்சாகத்தோடு மனம் போனபடியெல்லாம் செய்தார்கள். மதுவனத்தை அனுபவிப்பதில் வெறிகொண்ட அவர்கள் எல்லோருமாக குதித்தெழுந்து கூட்டமாக கூடி வந்த வனக்காவலர்களை பலவிதமாக அடித்து தாக்கினார்கள். சிலர் கைகளால் தேனடையை பீத்து தேனை குடித்துவிட்டு மற்றவர்களை தாக்கினார்கள். மற்றும் சிலர் தேனை குடித்துவிட்டு தேனடைகளை விட்டெறிந்தார்கள். மயக்கத்தால் கர்வமடைந்த சிலர் தேன் மிச்சத்தால் பரஸ்பரம் தாக்கி கொண்டார்கள். மேலும் சிலர் மரத்தினுடைய அடியில் மரக்கிளைகளை பிடித்து கொண்டு மிகவும் மதம் கொண்டு தளர்ச்சியடைந்து இலைகளை பரப்பி படுத்து தூங்கினார்கள். சிலர் ஏதோ செய்துவிட்டு சிரிக்கிறார்கள், வேறு சிலர் வேறு ஏதோ செய்கிறார்கள், சிலர் ஏதோ செய்துவிட்டு மற்றவர்களிடம் அதை விளக்குகிறார்கள், சிலர் இப்படி செய்யலாம் என்று நிச்சயம் செய்கிறார்கள். தரிமுகனால் அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களும் வனப்பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டவர்களும் பயங்கரமான அந்த வானரர்களால் தடுக்கப்பட்டு 8 திசைகளிலும் ஓடுகிறார்கள். முழங்கால்கள் பிடித்திழுக்கப்பட்டு ஆகாயத்தை நோக்கி வீசி எறியப்பட்ட அந்த காவலர்கள் மிகவும் கலவரமடைந்து தரிமுகனிடம் சென்று முறையிட்டார்கள். அனுமாரால் உத்தரவு கொடுக்கப்பட்டு வானர சைன்யத்தால் மதுவனம் அழிக்கப்பட்டது. நாங்களும் முழங்கால் பற்றி இழுக்கப்பட்டு வானத்தில் எறியப்பட்டோம். பின்னர்
வனக்காவலனான ததிமுகன் மதுவனம் அழிக்கப்பட்டது என்பதை கேட்டு மிகவும் கோபமடைந்தான். அந்த வானரர்களை சமாதானப்படுத்தினான். என்னுடன் வாருங்கள், பலத்தால் செருக்கு கொண்டு தேன் குடிக்கும் வானரர்களை நமது படை வீரர்களை கொண்டு தடுத்து நிறுத்துவோம் என்று ததிமுகன் சொன்னவுடன் அந்த வானர வீரர்கள் அவனோடு கூடவே மறுபடியும் மதுவனத்திற்கு சென்றார்கள். வழியிலேயே சடாரென்று ஒரு மரத்தை பெயர்த்தெடுத்து கொண்டு ததிமுகன் வேகமாக ஓடினான். மற்ற வானரர்களும் கூடவே ஓடினார்கள். யானை போல் ஆற்றல் கொண்ட வானரர்கள் இருந்த இடத்திற்கு வனப்பாதுகாவலர்களான வானரர்கள் கற்களையும் மரங்களையும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு கோபத்தோடு வந்தார்கள். தோட்டக்காவலர்களான அந்த வீரர்கள் தங்கள் எஜமானரின் உறுதியான சொற்களை தங்களுடைய நெஞ்சத்தில் நிறுத்தி கொண்டு ஆச்சாமரம், பனைமரம் மற்றும் பாறைகளை ஆயுதங்களாக கொண்டு வேகமாக ஓடினார்கள். ஏராளமான காவற்காரர்கள் அங்கே மரங்களிலும் தரையிலும் உட்கார்ந்திருந்த பல செருக்கு கொண்ட வானரர்களை எதிர்த்தார்கள். கோபத்தோடு ததிமுகன் வந்து கொண்டிருப்பதை பார்த்து அனுமான் முதலிய வானரத் தலைவர்கள் அவனை எதிர்கொண்டு வேகமாக ஓடினார்கள். மிகவும் பலசாலியும் தோள் வலிமை உண்டவனும் கௌரவிக்கத்தக்கவனும் கையில் மரத்தை கொண்டு தாக்கியவனுமான ததிமுகனை கோபம் கொண்ட அங்கதன் கைகளால் புடைத்தான். குடிமயக்கத்தால் அறிவு குருடாகி இருந்தவன் என்னால் பூஜிக்கத்தக்கவர் அல்லவா இவர் என்பதை உணராமல் அவனை மிகவும் வேகமாக தரையில் தள்ளினான். கை, தொடை, புஜங்கள் காயப்பட்டு மூளை கலங்கி உடலெல்லாம் இரத்தக்களரியாக ததிமுகன் சிறிது நேரம் மூர்ச்சியாக கிடந்தான். ஒரு வழியாக மூர்ச்சை தெளிந்ததும் அரசனின் மாமாவான அவன் கோபம் கொண்டு மதுமயக்கத்திலிருந்த வானரர்களை தடியால் விலக்கினான். எப்படியோ அந்த வானரப்படையுமிருந்து தப்பிட்டு கொண்ட ததிமுகன் தன்னுடைய வேலைக்காரர்களோடு தனியாக ஓரிடத்திற்கு சென்று, இவர்கள் இங்கேயே இருக்கட்டும், ராமனுடன் கூட நம்முடைய எஜமானரும் பெரும் கழுத்துடையவருமான சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு செல்லுவோம். அங்கதன் இங்கே செய்த அக்கிரமங்களை அரசனிடம் தெரிவிப்போம். செய்தியை கேட்டவுடன் கோபம் கொண்டு எல்லா வானரர்களையும் கொன்று விடுவார். இந்த மதுவனம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே மகாத்மாவான சுக்ரீவனுக்காக இருந்து வருகிறது. அது மிகவும் அழகானது, தேவர்களாலும் நெருங்க முடியாதது. தேனை குடித்து மதிமயங்கி இருப்பவர்களும் வாழ்நாள் முடிந்துவிட்டவர்களுமான இந்த வானரர்களுக்கும் இவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் கொலை தண்டனை கொடுக்கப் போகிறார் சுக்ரீவன். கேடு கெட்டவர்களும் அரச கட்டளையை மீறியவர்களுமான இவர்கள் கொலை செய்யத்தக்கவர்களே. அவமானத்தால் கொதித்து கொண்டிருக்கும் நமக்கு தக்க ஆறுதல் கிடைக்கப் போகிறது என்று தோட்டக்காவலர்களிடம் ததிமுகன் கூறிவிட்டு அவர்களுடன் கூட உடனே புறப்பட்டு சென்றான். சூரியகுமாரனும் பேரறிவாளனுமான சுக்ரீவன் இருந்த வனப்பிரதேசத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் போய் சேர்ந்தான். ராமலக்ஷ்மண சுக்ரீவர்களை பார்த்தவுடன் ஆகாயத்திலிருந்து சமதளமான தரையில் விழுந்தான். காவலர்களுக்கெல்லாம் தலைவனும் மகாவீரனுமான ததிமுகன் அந்த காவற்காரர்கள் எல்லோராலும் சூழப்பட்டவனாக கீழே விழுந்து முகம்பாடி தலைக்கு மேல் கைகளை கூப்பிக்கொண்டு சுக்ரீவனுடைய மங்களமான பாதங்களில் தலை வைத்து வணங்கினான். தலையால் கீழே விழுந்து வணங்கும் ததிமுகனை பார்த்து வானரத் தலைவனான சுக்ரீவன் பதபதைத்து மனத்தோடு, வீரரே எழுந்திரும், எழுந்திரும், என்னுடைய கால்களில் ஏன் விழுகிறீர்? உமக்கு அபயமளிக்கிறேன். உம்முடைய பயத்துக்கு காரணம் என்னவென்று சொல்லுங்கள் என்று நம்பிக்கையூட்டப்பட்டவுடன் மகாபுத்திசாலியான ததிமுகன் எழுந்து நின்று, மன்னா, ரிஷர் ரஜசோ, தாங்களோ ஏன் வாலியும் கூட இந்த மதுவனத்தை பிறருக்கு திறந்துவிட்டதில்லை. ஆனால் இப்போது அங்கதன் முதலிய வானரர்களால் அது உண்ணப்பட்டு விட்டது. வனப்பாதுகாவலர்களான இந்த வானரர்களால் தடுக்கப்பட்டாலும் இவர்களை பொருட்படுத்தாமல் மரத்தில் இருக்கும் பழங்களை பறித்து தின்கிறார்கள், தேனை குடிக்கிறார்கள், அதில் மிகுந்ததை தூக்கி எறிகிறார்கள், மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள். தடுக்கப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் புருவத்தை உயர்த்தி காட்டுகிறார்கள். வனக்காவலர்கள் அங்கதன் முதலிய வானரர்களால் பயமுறுத்தப்பட்டதால் கோபாவேசத்தோடு இருக்கிறார்கள். கோபம் கொண்ட வானரத் தலைவர்கள் இவர்களை மதுவனத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். வானரத் தலைவரே, கோபத்தால் கண்கள் சிவக்க விழிக்கும் அநேக வானரர்களால் இந்த காவலர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். சிலர் கைகளால் தாக்கப்பட்டார்கள், சிலர் முழங்கால்களால் புடைக்கப்பட்டார்கள், சிலர் இழுக்கப்பட்டு இஷ்டம்போல் ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள். தாங்கள் தலைவராக இருக்கும்போது இந்த சூரர்கள் அவர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். மதுவனம் முழுவதும் அவர்கள் விரும்பிப்படி சாப்பிடப்படுகிறது. இவ்வாறு சுக்ரீவ தலைவனிடம் விஞ்ஞாபிக்கப்பட்டவுடன் பேரறிஞனான லக்ஷ்மணன் கேட்டான், அரசனே,
இந்த வானரன் தோட்டக்காவற்காரடா, என்ன எதற்காக வந்திருக்கிறான், எதன் நிமித்தமாக துக்கத்தோடு பேசினான் என்று கேட்டவுடன் சுக்ரீவன் லக்ஷ்மணனுக்கு சொல்கிறான், லக்ஷ்மணா, அங்கதன் முதலான வானரத் தலைவர்களால் மதுவனத்திலிருந்த தேன் குடிக்கப்பட்டது என்று இந்த வானரர் ததிமுகன் சொல்கிறார். தெற்கு திசையில் தேடிவிட்டு திரும்பியுள்ள வானரோத்தமர்களால் சென்ற காரியம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் இத்தகைய வலுக்கட்டாயமான ஆக்கிரமிப்பு நடந்திருக்காது. திரும்பி வந்துள்ள அவர்களால் மதுவனம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது, வானரர்களால் அனுபவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதுவனத்திற்கு வந்துவிட்டார்கள் என்பதாலேயே அந்த வானரர்களால் காரியம் சாதிக்கப்பட்டு விட்டது என்பது உறுதியாகிறது. தேவி கண்டுபிடிக்கப்பட்டார் என்பதில் சந்தேகமில்லை. அதுவும் அனுமானால்தான், வேறு யாராலும் செய்திருக்க முடியாது. இந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறமை வேறு யாரிடமும் கிடையாது. வானர புங்கவனான அனுமானிடம்தான் காரியத்தை நிறைவேற்றும் தனியாற்றலும் புத்தியும் பயிற்சியும் வீரமும் சாஸ்திர ஞானமும் நிலை கொண்டுள்ளது. மகாபலம் பொருந்திய அங்கதன் தலைவனாகவும் ஜாம்பவானும் அனுமானும் அதிகாரிகளாகவும் உள்ள இடத்தில் வேறு விதமாக ஏதாவது நடந்துவிடுமா என்ன? மேலும் மதுவனம் அங்கதன் முன்னிட்ட வீரர்களால் அல்லவா அழிக்கப்பட்டிருக்கிறது. தகுந்த காரணமில்லாமல் பெரும் குற்றம் என்று கருதத்தக்க ஒரு காரியத்தை அங்கதன் செய்திருப்பானா? அவர்கள் தடுக்கப்பட்ட போது உடன்களால் இடித்து முழங்கால்களால் இடித்து இவர்கள் துரத்தப்பட்டார்கள். இந்த இனிய தகவலை சொல்லுவதற்காக மிகவும் பராக்கிரமசாலியான ததிமுகன் இங்கே வந்திருக்கிறார். பெருந்தோழரே லட்சுமணா, சீதை கண்டுபிடிக்கப்பட்டார், இது நிச்சயம். அதனால்தான் எல்லா வானரர்களும் வந்து தேன் குடிக்கிறார்கள். நன்மதியுடைய வானரர்கள் வைதேகியை காணாதிருந்தால் பிரம்மாவால் என் தந்தைக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதும் தெய்வீகம் பொருந்திடுமான மதுவனத்தை அழிக்க முற்படுவார்களா? இவ்வாறு சுக்ரீவன் சொன்னதை கேட்டவுடனே தர்மாத்மாவான லக்ஷ்மணனும் ராகவனும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சுக்ரீவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட காதுக்கினிய இந்த வார்த்தைகளை கேட்டு மகாபலசாலியான லக்ஷ்மணனும் ராமனும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். ததிமுகனுடைய சொற்களை கேட்ட சுக்ரீவன் மனமகிழ்ந்து அவரை பார்த்து, மாமனே, ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்துவிட்டு அவர்களால் மதுவனம் அனுபவிக்கப்பட்டது என்பதை தெரிந்து நான் திருப்தி அடைந்துள்ளேன். காரியத்தை முடித்து கொண்டு வந்துள்ள அவர்களால் செய்யப்பட்ட மதுவனம் அழிப்பு என்ற காரியம் குற்றமேயானாலும் மன்னிக்கத்தக்கது. அனுமானை முதன்மையாக கொண்டவர்களும் காரியத்தை நிறைவேற்றியவர்களும் சிங்கம் போல் இருமாப்புடையவர்களுமான அந்த வானரர்களை உடனே காண்பதற்கும் சீதையை மீட்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகளை பற்றி கேட்பதற்கும் நானும் ராமலட்சுமணர்களும் ஆவல் கொண்டவர்களாக இருக்கிறோம். திருப்தியால் கண்கள் மறந்தவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களும் உத்தேசம் நிறைவேற்றப்பட்டவர்களுமான அந்த இரு ராஜகுமாரர்களையும் ராமலட்சுமணர்களான ராஜகுமாரர்களையும் பார்த்து வானரர்களின் அரசன் சுக்ரீவன் காரிய சித்தி கைக்கு எட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டதாக உணர்ந்து அங்கங்களில் மயில் கூச்சம் ஏற்பட்டு பேரானந்தத்தில் திளைத்தான். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. श्री आंजनेय स्वामी की जय. जानकी कांत स्मरणे जय जय राम राम.